மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மை அடிக்கடி கேள்விக்குள்ளாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த முறை ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைக்கு காரணம் உலகின் முன்னணி பணக்காரராக இருக்கும் எலான் மஸ்க். அமெரிக்காவில் நடைபெற்ற முதன்மை தேர்தலில் ஏற்பட்ட வாக்குப்பதிவு முறைகேடுகள் குறித்து சுயேட்சை அதிபர் வேட்பாளரான ராபர்ட் எஃப் கென்னடி தனது எக்ஸ் தளத்தில் குற்றச்சாட்டை பதிவிட்டுள்ளார். அதில் போர்ட்டோ ரிகோவில் நடைபெற்ற முதன்மை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான நூற்றுக்கணக்கான முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவணங்கள் இருந்ததால் சிக்கல் கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கை சரி செய்யப்பட்டதாகவும் ராபர்ட் எஃப் கென்னடி தெரிவித்துள்ளார். அவரது பதிவை ரீபோஸ்ட் செய்துள்ள எலான் மஸ்க், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்றும் மனிதர்கள் அல்லது AI மூலம் அவை ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். எலான் மஸ்கின் பதிவு இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எலான் மஸ்கின் பதிவுடன் மகாராஷ்டிராவின் மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனா ஷிண்டே வேட்பாளர் 48 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதில் தபால் வாக்குகள் எண்ணியதில் முறைகேடு நடந்தது தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட செய்தியையும் தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி ரீபோஸ்ட் செய்துள்ளார். அதில் இந்திய தேர்தல் முறையின் வெளிப்படை தன்மை குறித்து கவலைகள் எழுந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்னணு இயந்திரங்கள் விமான கருப்பு பெட்டி போல் மாறியுள்ளதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எலான் மஸ்கின் குற்றச்சாட்டை முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் பிற இடங்களில் வேண்டுமானால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கலாம், ஏனெனில் இணைய இணைப்பு கொண்ட இயந்திரங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பானவை என்றும் இணைய இணைப்பு, ப்ளூடூத், வைஃபை உள்ளிட்ட வசதிகள் கிடையாது என்பதால் வெளியே இருந்து ஹேக் செய்ய முடியாது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த சர்ச்சை இதோடு நின்றுவிடவில்லை. தற்போது ராஜீவ் சந்திரசேகரின் பதிவை ரீபோஸ்ட் செய்துள்ள எலான் மஸ்க் எதையும் ஹேக் செய்யலாம் என சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மீண்டும் பதிலளித்த ராஜீவ் சந்திரசேகர், எலான் மஸ்க் கூறுவது தொழில்நுட்ப ரீதியில் சரியான கருத்துதான் என்றும், ஆனால் காகித வாக்குடன் ஒப்பிடும்போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் நம்பகமானவை என்றும் தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் எலான் மஸ்கின் கருத்து இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.